செய்திகள் தொடர்கின்றன. இளைஞர்களை ஏமாற்ற முடியாது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் கடிந்துரைத்துள்ளார். மாணிக்கம் தாகூர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்றைய மோடியின் பேச்சிற்கும் நிஜமான கள யதார்த்தத்திற்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி எனவும், மோடி அரசின் பிரம்மாண்ட விளம்பரங்களுக்கு பின்னால் இருக்கும் அவலங்களை நாடாளுமன்ற நிதிக்குழுவின் 40வது அறிக்கை தோலுரித்து காட்டியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதாக 63,000 கோடியில் தொடங்கப்பட்ட பிரதமரின் பயிற்சி திட்டம் முற்றிலும் முடங்கி கிடக்கிறது எனவும், 2024-2025 நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட 2,000 கோடியில் வெறும் 29.2 கோடி மட்டுமே செலவழிக்கப்பட்டு 98.5% நிதி பயன்படுத்தப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது எனவும் மாணிக்கம் தாகூர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்துறையினர் மூலம் 2.4 லட்சம் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக கூறிய நிலையில் சேர்ந்தது வெறும் 16,060 பேர் மட்டுமே எனவும், அதிலும் 53.6 விழுக்காடு பேர் பாதியிலேயே வெளியேறியுள்ளனர் எனவும் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். சொற்ப உதவித்தொகை, தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் கிராமப்புற இளைஞர்களும் பெண் வேட்பாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என கூறியுள்ள மாணிக்கம் தாகூர், செங்கோட்டையில் வெறும் விளம்பர வெளிச்சத்திற்காக பேசிவிட்டு நிதியை பயன்படுத்தும் திறனின்றி இளைஞர்களின் வாழ்வோடு விளையாடுவதை மோடி அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும், உங்கள் நிர்வாக சீர்கேட்டை புள்ளி விவரங்களே அப்பட்டமாக சொல்கின்றன எனவும் விமர்சித்துள்ளார்.